சன் குடும்ப விருதுகள் 2025 அடுத்ததா ஒரு சிறப்பு விருது தான் காத்துட்டு இருக்கு. எஸ், கதாபாத்திரம் எதுவா இருந்தாலும் அதை யதார்த்தமா இயல்பா தங்களோட நடிப்பு மூலமா வழங்குறவங்க, எல்லா உணர்வுகளையும் உள்வாங்கி அதை நடிப்பு மூலமா வெளிப்படுத்துற குணச்சித்திர நாயகனுக்கான விருதை தான் இப்ப வழங்க இருக்கோம். சோ இந்த விருதினை வழங்குவதற்காக அவருடைய திரைப்படங்கள் மூலியமா பல யதார்த்தமான கதைகளை கொடுத்திருக்க, நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்க இயக்குனர் முத்தையா அவர்களை தான் வரவேற்க இருக்கோம். லெட்ஸ் வெல்கம். பல அழகான கதைகளை நம்ம முன்னாடி எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு டைரக்டர் முத்தையா சார். நீங்க சன் குடும்பத்துல ஒரு உறுப்பினர் தான், என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வருஷம் குடும்ப நிகழ்ச்சிக்கு வர்ற மாதிரியா கரெக்டாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய கதைகள்ல நிறைய யதார்த்தமான கதாபாத்திரங்களை நாங்க பார்த்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி விருது வாங்க போற அந்த குணச்சித்திர நாயகன் யார் அப்படின்றத அறிவிக்க சொல்லிடலாமா? எஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஆனந்தராக மெகா தொடர் அழகு சுந்தரம். Thank you very much முத்தையா சார். ரொம்ப 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 நன்றி. அழகு குணச்சித்திர நாயகனுக்கான விருதை வாங்கியிருக்கீங்க. How do you feel? இல்லடா, சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு குணச்சித்திரன் டக்குன்னு கூப்பிட்டாங்களா, யாரா அந்த சித்திரன்னு பார்க்கறதுக்குள்ளேயே நம்ம தான்ட்டாங்க. இது ஒரு நிகழ்ச்சியான தருணம். ஜனரஞ்சக நாயகன் அப்படின்னு ஒரு விருது ஏற்கனவே வாங்கினேன். ஊர்ல இருந்து லாரியா வந்துட்டாங்க. இந்த தடவை லாரி டிரைவரையே நான் லாக் பண்ணிட்டேன். அதனால எனக்கு என்னென்னா, அந்த குணச்சித்திரம் அப்படிங்கிறத தாண்டி இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஹீரோவோட நான் நண்பன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி என் நண்பர்கள் எல்லாரும் விருது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி அவங்களோட நானும் ஹீரோவாக இங்கே இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்க வந்துருச்சா, இதெல்லாம் ஹீரோவா, இதெல்லாம் விளங்காது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் போன தடவை வேட்டி சட்டை, இந்த தடவை கோட்டு சூட்டு, இந்த அளவுக்கு நம்மளை தரம் உயர்த்தி உண்மையான திறமைக்கும் உண்மையான உழைப்புக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்குற இடம் நம்ம சன் விருதுகள் தான். எனக்கு வாய்ப்பளித்த சன் தொலைக்காட்சி, மொத்தமாக என்னுடைய ஆனந்தரகம் டீம். ஏன்னா இந்த குணச்சித்திரன்றது எங்கே வேணாலும் உட்காந்துடலாம். அவன் இந்த சீட்டுக்கட்டில் இருக்க ஜோக்கர் மாதிரி ராஜாவோடையும் இருப்பான், ராணியோடையும் இருப்பான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கதாநாயகனாக இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னும் போது தொடர்ந்து மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்டு. அதே தான் அண்ணா. அழகுண்ணா, நீ குணச்சித்திர நாயகன் மட்டும் கிடையாது, சைலண்டா இருக்காப்ல. ஆனா ஒரு கிராமத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் செய்த ஒரு நாயகனும் கூட. அது என்ன அப்படின்றத காணொலி மூலியமா பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ அந்த காணொலி ப்ளீஸ். வறண்ட பூமியா நீங்க பார்க்குற இந்த கிராமம் ஒரு காலத்துல பாலாரும் தேனாரும் ஓடுற அழகான இடமா இருந்துச்சு. அப்படி இருந்த இந்த கிராமம் இப்படி மாற என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 300 வருஷம் பின்னாடி போகணும். அழகாபுரின்ற தேசத்துக்கு உட்பட்ட பியூட்டி பட்டி தான் இந்த கிராமம். அந்த தேசத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. எல்லா வருஷமும் சித்திரை 1 அன்னைக்கு அழகாபுரி தேசத்தோட அரசர் பியூட்டி ராஜா கிராமமா வருவார். அவர் வரப்ப அந்தந்த ஊர்களில் இருக்க கன்னிப்பெண்கள் அவர் மேல மஞ்சள் தண்ணியை ஊத்துவாங்க. அப்படி அவர் எல்லா கிராமத்திலையும் மஞ்சள் தண்ணி மரியாதையை ஏத்துக்கிட்டு நம்ம பியூட்டி பட்டிக்கு வந்தப்ப பியூட்டி ராஜா ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா அங்க தண்ணி இருந்துச்சு, ஆனா அந்த மரியாதையை செய்ய கண்ணி தான் இல்லை. அதை பார்த்துட்டு கோவப்பட்ட நம்ம பியூட்டி ராஜா அவங்கள பார்த்து ஒரு சாபம் கொடுத்தாரு. என் மேல ஊத்தல நீங்க தண்ணி, அதனால நீங்க கடைசி வரைக்கும் கண்ணி. அதனால பயந்து போன நம்ம ஊர் மக்கள் ஒரு சாமியாரை சந்திச்சாங்க. அந்த சாமியார் அந்த சாபம் போக ஒரு வழியை சொன்னாரு. சரியா 300 வருஷம் கழிச்சு நம்ம கியூட்டி ராஜா மறுபிறவி எடுப்பாரு. அன்னைக்கு அவர் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துனா அவர் உங்களுக்கு கொடுத்த சாபம் நீங்கும். அந்த சாமியார் சொன்ன மாதிரி கியூட்டி ராஜாவோட மறுபிறவிக்காக கியூட்டி பட்டி கன்னி பெண்கள் எல்லாம் காத்திருந்தாங்க. அந்த கன்னி பெண்களோட காத்திருப்பு வீண் போகலைங்க. அந்த கியூட்டி ராஜா மறுபிறவி எடுத்தாரு. அவங்க கண்ணுக்கு தரிசனமும் கொடுத்தாரு. சேட்டன் மணல்லே சேட்ட செய்யாவன
ചേട്ടക്കാര പേടാ നീ ചേട്ടൻ വന്നല്ലേ പേട്ട തുള്ളി വന്നല്ലേ ചേട്ട ചെയ്യാ വന്നല്ലേ ചേട്ടയ്യനല്ലേ. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க 2 மினிட்ஸ் தானே. சீக்கிரம் அந்த கன்னிகளை வர சொல்லுங்க. கியூட்டி ராஜாவை பார்க்கிறதுக்கு ஆவலா வந்த பியூட்டி பட்டி கன்னி பெண்கள் எல்லாம் வாங்க. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச ஐயா, 300 வருஷம் கழிச்சு வந்த கன்னி இவங்க தானே? இல்லை, நான் வந்து அந்த பேத்திகளோட பாட்டி நினச்சி பேத்திகளை தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா, உங்கள் பேத்திலாம் எங்கம்மா வரலையா? என்னது இது? சந்தனம்மா? அம்மா, அந்த 300 கன்னிகள் வேற ஆள். 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. நான் ராஜாவாக வாழ்ந்திருக்கேன். நீங்கள் இன்னும் சாப விமோச்சனம் அடையலையா? இதுக்கப்புறமா அடையணுமா? இதுக்கப்புறம் சாப விமோச்சனம்? ஆமா, கியூட்டி ராஜாவை பார்க்க பியூட்டி எல்லாம் வந்திருக்காங்கல்ல. ஏய், நீங்க பியூட்டி ராஜான்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமாடா? என்னடா இப்படி ஆக்கிட்டீங்க? டேய் டேய் டேய், கியூட்டி பட்டி ராஜா அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க? சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட். அண்ணே, உனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே, இந்த தம்பி உனக்கு ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா நல்லது மட்டும் தான் பண்ணுவேன். டேய் டேய், எனக்கு எதுனாலும் பொறுத்துக்க முடியும்டா. அந்த மாலையை போடுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க பாரு. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். பியூட்டி, இந்த கியூட்டி ராஜா கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்போ வருஷமாக நாங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறோம். எங்கள் சாப நிவர்த்தினியாக எங்களுக்கு கல்யாணம் ஆகும். எங்கள் ராஜா இவர் நாங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். அம்மா, நான் அந்த ராஜா இல்லைம்மா, இந்த ஓரமாக பெருக்கிறதுக்காக வந்தேன். தெரியாம மேலே கூட்டி இல்ல ராஜா இவர்தான் ராஜா. இல்லை, நான் தான் ராஜாவா? நான் தான் ராஜாவா? நீங்கள் எந்த ஊருக்கு ராணி? திருநெல்வேலிக்கு ராணி. திருநெல்வேலி எடுத்தாலே அருவா எடுத்துட்டு போட்டுருவாங்க. ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ வைராகிய மாமன்னர் கியூட்டி ராஜா அழகு சுந்தரத்திற்கு மாலை அணிவித்து உங்களுடைய அந்த சாபத்தை போக்கணும் என்றா வந்து மஞ்சள் தண்ணி இல்ல, அதனால மஞ்சள் சந்தனம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பூசி உங்களுடைய சாப விமோச்சனம் அடைந்துக்கோங்க. வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. மூஞ்சில எல்லா ஏரியா கவர் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஏதோ 4 பிள்ளை கீழே செல்ஃபி அப்பதான் கேட்டுச்சு. இதுக்கப்புறம் எந்த பொண்ணு கேட்காதுன்னு நினைக்கிறேன். இதை விட அழகு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு காமெடியில சொல்லுவாங்க, இந்த மூஞ்சிக்கே உன்னைய பிடிக்கலனா அப்படின்னு. ஆனா எனக்கு இவங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. இந்த ராஜா மனசார சொல்றேன், உங்க சாபமெல்லாம் விமோச்சனை ஆயி 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 நீ ஆயாவே ஆயிட்ட. இதுக்கப்புறம் ஆகி என்ன ஆகலைன்னா என்ன? எனக்கு ஒரு ஆசை, இனி எந்த ஜென்மத்திலையும் நான் ராஜாவாக விரும்பலை, நீங்களா கன்னிகளா வரவும் விரும்பலை. அதனால பாட்டை போடுங்க, எல்லாரோடையும் சேர்ந்து ஆடிடுவோம். சரியா? போடுறா நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். இதுக்கப்புறம் நீங்க வந்து ராஜாவா ஆக விரும்பலன்னு சொன்னீங்க. ஆனா இந்த பியூட்டி பட்டிக்கு என்னைக்குமே நீங்க தான் கியூட்டி ராஜா. இந்த குணச்சித்திர நாயகன் விருதை நீங்க பெற்றது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.
கூட பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் சகோதரிங்கிற உறவு எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு. ஒரு சகோதரி இன்னொரு தாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுமனே பாசம் காட்டுறதுல மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா தடைகளையும் நீக்கி நம்மளுக்கு ஆறுதல் சொல்றதுலையும் நம்மளுக்கு நிச்சயமா ஒரு சகோதரி வேணும். அப்படிப்பட்ட சிறந்த சகோதரிக்கான விருது தான் பார்க்க போறோம். நாமினிஸ் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக லெட்ஸ் வெல்கம் திரு கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார், எப்ப பார்த்தாலுமே நீங்க ஹேண்ட்ஸமா தான் சார் இருக்கீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஏஜிங்கே ஆகாத போல இருக்கு. என்ன ஒரு சீக்ரெட் வச்சிருக்கீங்க நீங்க? உறவுகள், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ், வாழ்க்கையில் நல்ல உறவுகள் அமைஞ்சிருச்சுன்னா அதை லைஃப் லாங்காக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா அமேசிங். 100ல ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு அழகான உறவை தான் பார்க்க போறோம். சிறந்த சகோதரிக்கான விருது நம்ம பார்க்க போறோம். சிறந்த சகோதரி ஈஸ்வரி ஆனந்தராகம். தேங்க்யூ சோ மச் சார். எங்களுடைய அதிரடி நாயகி, இப்போ சிறந்த சகோதரி எங்களுடைய ஈஸ்வரி. ஈஸ்வரி, இந்த ஒரு தருணம் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா செகண்ட் டைம் நான் சகோதரி வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் சகோதரிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெருசான விஷயம் ஆகிடுக்கும். என்னோட லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ எனக்கு துணையாக நின்றது என்னோட தங்கச்சி. அண்ட் இந்த டைமில் நான் என்னோட உண்மையான தங்கச்சி வினுஷாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சன் டிவி. தேங்க்யூ ஸோ மச் காவேரி மேம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் என்னால் மென்ஷன் பண்ண முடியல, சாரி. செல்வபாரதி சார், இந்த கிரெடிட் உங்களுக்கும் சார். தேங்க்யூ. பிரகாஷ் சார் அண்ட் என்னோட கேமராமேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹார்ட் ஃபுல்லாக இருக்குது. இது வச்சுக்கிறதுக்கு ஹார்ட் ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. ஆனால் இதெல்லாம் தாண்டி உண்மையாகவே இந்த ஸ்டேஜ் உங்களுக்காக தான். அண்ட் இன்னும் இதை சிறப்பாக்க உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏவி இருக்குது. பார்க்கலாமா ப்ளீஸ்? Can we have the AV please? கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். இது நான் டெஃபாக இருக்கிறது எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. நீங்களும் நானும் சமம் தான். தேங்க்யூ. இல்லாத வண்ணம் நானா, இறைவாவும் நியாயம் தானா. ஆனந்தராகம் சீரியலில் வர ஈஸ்வரி அக்கா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட அக்கா மாதிரி ஃபீல் ஆகுது அவங்கள பார்க்கும்போது. நீங்கள் சிரித்தாலும் அழகாக இருக்கீங்க, உங்கள் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. லவ் யூ ஈஸ்வரி அக்கா. லவ் யூ. லவ் யூ. பூமியிலே மீண்டும் வந்து புன்னகைக்க வாய்க்குமா நான் தொலைத்த நாட்களெல்லாம். இதயத்தின் மொழிகள் புரிந்துவிட்டால் மனிதருக்கு மொழியே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ற ஈஸ்வரிங்கிற கதாபாத்திரம் எப்படிப்பட்ட தூய்மையான மனதை தொட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஏவியே சாட்சி. எப்படி இருக்கு ஈஸ்வரி? எனக்கு வார்த்தை இல்லை. இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன வேணும்னு கேட்டேன். நான் என்னன்னு கேட்குறேன். பள்ளி சென்ற நேரங்கள் நெஞ்சம் கேட்குதே.
ஹார்ட்ஃபுல். அவ்வளோது. தேங்க்ஸ் டு ஆனந்தராகம். தேங்க்யூ சன் டிவி. அதான் எனக்கு உங்களை பார்க்கறதுக்காக நேர்லயே வந்துட்டாங்க. இதுக்கு மேல ஒரு ஜென்யூனான ஒரு லவ் எங்க கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. டிவியில் உங்களை ரொம்ப பார்க்குறோம். ஈஸ்வரி அக்கா கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் தங்கச்சியை நீங்கள் ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப போல்டாக நடிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ ஈஸ்வரி அக்கா. I love you too. I love you, Ikari Akka. I love you. I love you. நீங்கள் ரொம்ப போல்டாக நடிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைட் நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மேம் உங்களோட செல்ஃபி எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க மேம் பசங்க. எடுத்துக்கலாம். இந்த அழகான மொமெண்ட்டை ஃபார் எவர் மெமரியாக மாற்றுறதுக்கு ஒரு சூப்பர் செல்ஃபி ஒன்று எடுத்துடலாமா? ஆக்சுவலி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது ஒரு பொருளை எனக்கு கொடுத்தா என்கிட்ட ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நிறைய விஷயங்களை வச்சுருக்கேன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி. இனி இவ்வளோ ஃப்ளவர்ஸ் என்னோட அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கும். தேங்க்யூ. அண்ட் அது லைஃப் டைம் இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஸ்வீட். இப்போ ஒரு அழகான ஒரு செல்ஃபி மூமெண்ட்டை பார்த்துடலாமா? தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி. தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். தேங்க்யூ மேம். மனசுக்கு ரொம்ப நிறைவான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கு. கேரக்டர் அப்படின்னு சொல்றப்போ அது சந்திரமுகியா இருக்கட்டும், நீலாம்பரியா இருக்கட்டும், டைமுக்கு டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் இல்ல, செகண்டுக்கு செகண்ட் அந்த டயலாக் டெலிவரியில இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லா கேரக்டர்ஸையும் உள்வாங்கி அந்த கேரக்டராகவே வாழக்கூடிய பல முகங்கள் கொண்டவங்க தான் பன்முக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நிக்கி? இந்த அவார்டை வந்துட்டு வழங்குவதற்காக யார் வரப்போறாங்க பூஜிதா? பல வெற்றி படங்களை நம்மளுக்கு கொடுத்தவர், அதுவும் உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய பல அமேசிங்கான எமோஷனல் மொமெண்ட்ஸையும் நம்மளுக்கு கொடுத்தவர் none other than இயக்குனர் மித்ரன் அவர்கள். அவர்களுடன் இணைந்து மகா ஃப்ரம் லக்ஷ்மி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சன் குடும்ப விருதுகள் 2025ல் நாங்கள் வந்துட்டு கால் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். எல்லா கேரக்டர்ஸையும் மேடையில் ஏற்றி அழகு பார்க்குற சன் டிவி நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. பன்முக நட்சத்திரம் அப்படிங்கிற கேட்டகரி தான் நீங்கள் அவார்ட் அனௌன்ஸ் பண்ண போறீங்க. ஸோ யாருன்னு பார்த்துடலாமா சார்? ஆனந்தராகம் சீரியலில் பண்ண வசுந்தரா கேரக்டராக பண்ணவங்களும், 3 முடிச்சில் சுந்தரவழியாக பண்ண திருமதி பிரீத்தி சஞ்சீவ் அவர்கள். Thank you so much, sir. Mithran sir. Thank you, Mithran sir. Thank you, Maha, for presenting the awards.
எங்களுடைய பிரீத்தி சஞ்சீவ் மேம் வசுந்தரான்னு கூப்பிடுறதா சுந்தரவல்லின்னு கூப்பிடுதானே தெரியல. அதனால தான் ரெண்டுத்துக்குமே ஒரு அமேசிங்கான அவார்டு கொடுத்துருக்கோம். அன்பான அம்மாவா, மிரட்டலான அம்மாவா, 2 சீரியலும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பன்முக நட்சத்திரம் பிரீத்தி அவர்கள். வணக்கம் சன் குடும்பம். இங்கே இருக்கிற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மெயினாக நான் தேங்க் பண்ண வேண்டியது இந்த 2 கேரக்டர்ஸுக்கும் பிரீத்தி நடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்ச அந்த உள்ளங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ. இந்த அவார்டு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஏதோ ஒரு அவார்டு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் வந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு அவார்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அண்ட் இந்த அவார்டுக்கு உயிர் கொடுத்த கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்க்கும் மிகப்பெரிய நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே என்னோட உயிரன் உலகம். நான் இப்போது இந்த இடத்துல இந்த அவார்டை 2வது தடவை பிடிச்சிட்டு இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என் குழந்தைங்க தான். என் குழந்தைங்களுக்காக தான் என் குழந்தைங்களுக்கு நான் யாருன்னு சாதிக்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப டெய்லி போராடிட்டு இருக்கேன். லயா, ஆதவ், லவ் யூ கண்ணா, லவ் யூ டார்லிங். உங்களுக்காக தான் அம்மாவை நீங்கள் தான் செதுக்கினீங்க. நீங்கள் செதுக்கினது தான் திரும்பவும் இங்கே உயிர் பெற்று இங்கே நிற்கிறேன். அண்ட் லவ் யூ பாப்பு. பிரீத்தி சஞ்சீவ் இல்லைன்னா பிரீத்தி இல்லை, அண்ட் பிரீத்தி இல்லைனாலும் சஞ்சீவ் இல்லை. ஓகே, தேங்க்யூ. சூப்பர், ஸோ நைஸ்க்கா. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வசுந்தராவாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு அம்மாப்பா, எப்படிப்பட்ட ஒரு மாமியார்ப்பா அப்படின்றதான் தெரியுது. ஆனால் சுந்தரவல்லியாக பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அம்மாவா, இப்படிப்பட்ட ஒரு மாமியாரா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுதுக்கா. நிச்சயமா. அண்ட் மேம், நாங்கள் நிறையா தடவை நம்ம ஷோஸ் பண்ணுறப்பவே கேட்டிருக்கேன், எப்படி மேம் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு 2 பசங்கனாலேயே எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு. அண்ட் இந்த 2 பசங்கனால தான் எனக்கு இந்த அவார்டு. அந்த 2 பசங்களும் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். அழகு அண்ட் நியாஸ், சூர்யா. Let's welcome ஆனந்தராகத்தின் அழகு மற்றும் 3 முடிச்சின் சூர்யா. நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீ. ஆஹா, அந்த சைடில் வந்துட்டு அழகண்ணா ஒரு பாசமான ஒரு அம்மா, இந்த சைடில் வந்துட்டு ஒரு ரகட் மம்மி. கரெக்டா? உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கேட்கணும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க எங்களுடைய சுந்தரவல்லியும் சரி, எங்களுடைய வசுந்தராவையும் சரி. ஒரு நாளும் உங்களால் அவங்களுக்கு எவ்வளவு பிபி ஏறிட்டு இருக்கு தெரியுமா? என்ன விஷயம்னா, இப்படி ஒன்று பெத்துட்டனேன்னு என்னை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி ஒன்று பெக்காமல் இருந்திருக்கலாம்னு நினச்சி அவனை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. டிஃப்ரென்ஸ் 2 தான். ஒன்று இப்படி பிறந்துருச்சு, இன்னொன்று இப்படி பிறக்காமையே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஆனால் நான் வந்து வேறு விதமான டார்ச்சர். நான் வந்து அவங்கள வந்து நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அவன் வந்து ரோட்டுக்கு மட்டும்தான் கொண்டு வரல, மீதி எல்லா வேலையும் வீட்லேயே வச்சு செய்கிறான். நாங்கள் மத்தியானம் 3 மணிக்கு வசுந்தராவை பார்க்குறோம், நைட் சுந்தரவல்லியை பார்க்குறோம். 2த்தையும் சேர்த்து இப்போ இன்னைக்கு வசுந்தராவும் சுந்தரவல்லியும் 2ம் சரிபாதியாக பிரித்து கொடுக்க போகிறீங்க. ஆனால் கரெக்டாக வந்து ஒரு மியூசிக் ப்ளே ஆகும். அந்த மியூசிக் ப்ளே ஆகுறப்போ நீங்கள் பாசமாக வசுந்தராவா பேசிட்டு இருப்பீங்க. அந்த மியூசிக் மாறின உடனே அடுத்த செகண்ட் சூர்யாவை பார்த்து சுந்தரவல்லியா மாற போறீங்க. அழகா அறிவு இருக்கடா? எவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்து வச்சிருக்கேன், அதை ஏதாவது காக்க தெரியுதா? எங்கேனோ எவ்வளவு கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்து. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் விடல. அவனுக்காக தானா? அவன் மட்டும், அவன் என்ன ஆனாலும் சரி, என் உலகமே அவன் தான். இப்போ தெரியுதா என் பிரீத்தி சஞ்சீவ் மேம் பன்முக நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பலத்த கரகோஷங்கள் கொடுத்துடலாம். வாவ், ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் பன்முக நட்சத்திரம் எங்களுடைய பிரீத்தி சஞ்சீவ் அவர்கள். Thank you சூர்யா, thank you அழகு, thank you so much மேம்.